ஹே பிடிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க ஃபேஸ்ல இருக்கிற அந்த டெட் ஸ்கின் செல்ஸை வந்து ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு கொரியன் ஸ்க்ரப் தான் வந்து பார்க்க போறோம். இந்த ஸ்க்ரப் வந்து நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணும்போது உங்க டெட் ஸ்கின் செல்ஸை வந்து கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். அது மட்டும் இல்லாம ஸ்கின்னையும் வந்து நல்லாவே பிரைட்டன் பண்ணியும் கொடுக்கும். உங்களுக்கு டெட் ஸ்கின் செல்ஸ் வந்து ரிமூவ் ஆயிடுச்சுனாலே உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு பிரைட்னிங் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். இப்ப அந்த ஸ்க்ரப்ப வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து வீடியோல போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிபிகேஷனுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஸ்க்ரப் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு பவுலில் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் நெய்க்கு பதிலா ஆல்டர்னேட்டிவாக கோகோனட் ஆயில் கூட நீங்கள் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ரைஸ் ஃப்ளார் வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூட வந்து அதே ஈக்குவல் குவான்டிட்டியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் நாட்டு சர்க்கரையும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஒயிட் சுகரும் எடுத்துக்கலாம். ரெண்டில் எதுனாலும் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூட மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து கர்ட் வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு கர்ட் வேணாம் அப்படின்னு தோணுச்சுன்னா அதுக்கு பதிலாக மில்க் இல்லைன்னா வந்து ரோஸ் வாட்டர் இதில் ஏதாவது ஒன்று கூட வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி உங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அதை எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் இந்த ஸ்க்ரப்பை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ வந்து ஸ்க்ரப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்க்ரப்பை என்னோட ஃபேஸில் வந்து நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இப்போ அந்த ஸ்க்ரப் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ அந்த ஸ்க்ரப்பை வந்து என்னோட ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் எப்பயுமே வந்து ஸ்க்ரப் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வாட்டரை வந்து ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. எதுக்காக ஃபேஸில் வந்து வாட்டர் அப்ளை பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்க்ரப்பை வந்து டைரக்ட்டா ட்ரையான ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ணக்கூடாது. அப்படி அப்ளை பண்ணும்போது உங்கள் ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகுறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. அதனால தான் வந்து நீங்க ஸ்க்ரப் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி வாட்டரை வந்து உங்க ஃபேஸ்ல வந்து தெளிச்சுக்கோங்க. நீங்க ஸ்க்ரப் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி உங்க ஸ்கின் வந்து ஈரப்பதத்தோடயே இருக்கணும். அதுக்காக தான் வாட்டரை வந்து ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிக்கிறது. இப்போ என்னோட ஃபேஸ்ல வந்து வாட்டர் அப்ளை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வாட்டர் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஸ்க்ரப்பை வந்து என்னோட ஃபேஸ் ஃபுல்லா நான் அப்ளை பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட். இந்த ஸ்க்ரப்பை வந்து உங்க ஃபேஸ்ல மட்டும் இல்லாம உங்க கை கால்னு சொல்லி எல்லா இடத்துலயுமே வந்து நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்க ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு உங்க 2 கைட்டையும் இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்க ஸ்க்ரப் பண்ணும்போது வந்து ரொம்ப ஜென்டிலா வந்து ஸ்க்ரப் பண்ணுங்க. நான் வீடியோல வந்து ஸ்பீட் பண்ணியிருக்கிறனால ஸ்பீடா பண்ற மாரி இருக்கும். நீங்க ஸ்பீடா மட்டும் ஃபேஸ்ல வந்து ஸ்க்ரப் பண்ணிடாதீங்க. ரொம்பவே ஜென்டிலா பண்ணுங்க. இந்த ஸ்க்ரப்ப வந்து உங்க ஃபேஸுக்கு மட்டும் இல்லாம கை, காலுக்கும் வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க அப்படி அப்ளை பண்ணும்போது உங்க கை, கால்ல உள்ள அந்த டெட் ஸ்கின் செல்ஸை வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த ஸ்க்ரப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்க்ரப்பை வந்து நீங்கள் வந்து வீக்லி 2 டைம்ஸ் மட்டும் அப்ளை பண்ணாலே போதும். நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள் ஃபேஸில் அந்த மூக்கில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல எல்லாம் வந்து நல்லாவே அப்ளை பண்ணி ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அங்கே தான் வந்து டெட் ஸ்கின் செல்ஸும் சரி, பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸும் சரி ரொம்பவே இருக்கும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் மட்டும் நல்லா ஜென்டிலா ஸ்க்ரப் பண்ணிட்டு உங்க ஃபேஸை வந்து நீங்க வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோட ஃபேஸை வந்து நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான லுக் வந்து இருக்கும். உங்க ஸ்கின்னும் வந்து நல்லாவே சாஃப்டா ஆகும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஸ்க்ரப்பை வந்து ஒரு வீக்லி 2 டைம்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து பிளாக் ஹெட், ஒயிட் ஹெட்ஸ், டெட் ஸ்கின் செல்ஸ்லாம் வந்து ரொம்பவே இருக்கு அப்படின்னா நீங்க வீக்லி 3 டைம்ஸ் கூட நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். நீங்க ரெகுலரா பண்ணும்போது தான் உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த டெட் ஸ்கின் செல்ஸ்லாம் வந்து கம்ப்ளீட்டா ரிமூவ் ஆகி உங்க ஸ்கின் வந்து நல்ல ஒரு பிரைட்னிங்கா இருக்கும். அதே நேரத்துல வந்து உங்க ஸ்கின்னும் வந்து நல்ல ஒரு க்ளோயிங்காவும் தெரியும். கண்டிப்பா இந்த பேக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி என்னோட கமெண்ட்லயும் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனும் தட்டி விட்டுக்கோங்க. See you next video. Take care. Bye bye.